ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து சிறுபான்மை மக்களையும் திருநர் மக்களையும் ஒடுக்குதல எப்பவுமே முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் பார்த்தோம்னா திருநங்கைகளுக்கு எதிரான ஒரு மசோதாவை நேற்று மக்களவையிலும் இன்று மாநிலங்களவையிலும் வந்து நிறைவேற்றியிருக்கு ஒன்றிய அரசு. 2014 நல்சா ஜட்ஜ்மெண்ட், அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில உணர்வின் பால் ஒரு பாலினம் தேர்வாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் என்னவா உணர்றேன், நான் எப்படி என்ன ஃபீல் பண்ணிக்கிறேன், அப்போ நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதுதான் என்னோட பாலினம் அப்படிங்கிறது வந்து தெளிவா விளக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அதன் அடிப்படையில தான் 2019 ஒன்றிய அரசு ஒரு மசோதாவை வந்து உருவாக்குது. அதுல சில மாற்றங்கள் வேணும்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்கிற திருநர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு சில மாற்றங்களை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரம் தெரியல, எந்த காரணத்துக்காக நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, முக்கியமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மசோதாவை இப்போ 2026 சேஞ்ச் பண்ணி அதுல கல்வி வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் இல்லை, அவங்களை வந்து ஒரு இந்துத்துவாவின் அடிப்படையில அவங்களை இன்னும் இந்து மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கடவுளின் பெயர்கள் எல்லாம் வைத்து அவர்களை இன்னும் வந்து அவங்களை கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி போகிற மாதிரி தள்ளி வச்சிருக்காங்க அந்த மசோதாவில். அதுல என்ன குறிப்பாக சொல்ல வராங்கன்னா, திருநங்கைகள் குழந்தை கடத்துறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருநங்கைகளை வந்து வெளியில வந்துட்டாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்களை பாதுகாக்கக்கூடிய சூழலை வந்து அந்த இடத்துல உருவாக்கவே இல்லை. மாறாக அவங்களை அடைக்கலம் கொடுத்து அவங்களை பாதுகாத்து அவங்க நல்வழிப்படுத்துறவங்களுக்கு 10 ஆண்டு சிறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தைய வெளியில போயிட்டு அவங்களை என்ன கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டு சிறைன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது எந்த மாதிரி மனநிலை? இங்க எங்களை மனுஷனாவே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் அப்செட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும்? நீங்க எங்களை கொண்டு போயிட்டு அந்த மசோதால மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, உங்களுடைய பாலினம் தேர்வாகணும்னா நீங்க மெடிக்கல் போர்டு கிட்ட போங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மெடிக்கல் போர்டு கிட்ட போயிட்டு நானே இங்க ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கிறேன், நான் என்னவா இருக்கிறேன்னு என்னமா ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட்ல நான் ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது என்ன போய் நீ மெடிக்கல் போர்டுல நின்று நீ சைக்காலஜி டாக்டர் கிட்ட நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நான் என்ன எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? அதாவது அடிப்படை உரிமை, அதாவது எனக்கு எதுவுமே இல்லை அந்த இடத்துல, நான் என்னவா இருக்கும்னு என்னோட உணர்வை நான் தான் வெளிப்படுத்த முடியும். அடுத்தவன் வந்து என்னோட பாயிண்ட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னோட சுதந்திரத்தையும் நீங்க பறிக்கிற மாதிரி இதுல இருக்கு இந்த மசோதாவை. அந்த மசோதாவில் நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கீங்க, கலெக்டரேட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. அவங்க நான் யாருன்னு சொல்லணுமா? இவங்க சொன்னதுக்கு பிறகு அவங்களும் எனக்கு அத்தாரிட்டி கொடுத்து அவங்க லெட்டர் கொடுத்தாதான் நான் என்ன பாலினங்கிறத வந்து சொல்லணும்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய வன்கொடுமை, இது எப்படி ஏத்துக்க முடியும்? இதற்கு அதிமுக அரசு இன்றைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. இன்றைக்கு அதிமுக அரசு பல்வேறு திருத்த மசோதாக்கள்ல நீங்க மாநிலங்களவையில இருக்கட்டும் மக்களவையில இருக்கட்டும் அதிமுக அரசு எப்படி வகுப்புவாத சட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்களோ, அது எப்படி என்ஆர்சி அதாவது குடியுரிமை சட்டத்துக்கு எப்படி வந்து ஆதரவு தெரிவிச்சாங்களோ, நிறைய குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு இந்த பாஜக அரசு எதிராக கொண்டு வர மசோதாக்களா இருக்கட்டும், இல்ல நலிந்தோருக்கு கொண்டு வரக்கூடிய மசோதாக்களா இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய மசோதாக்களா இருக்கட்டும், வாய முடிக்கொள்வது இந்த அதிமுக அரசினுடைய வேலை, அதிமுகவினுடைய கட்சியினுடைய வேலையா இருக்குது. மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அண்ணன் அவர்கள் வந்து இந்த மக்களுடைய புரிதல் இல்லாம தான் இன்னைக்கு போய் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்திருப்பாருன்னு சொல்ல விரும்ப முடியும். காலங்காலமா இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ இந்த திருநர் மக்களுக்கு வந்து அநீதி நடந்த பொழுது முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து இவங்களுக்கு பெயரை வைத்து இன்றளவுக்கு வெளியில வந்திருக்காங்க. பேர் வச்சது வந்து பெரிய விஷயம்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஆனா அந்த பேர்ல எங்களுக்கு சுயமரியாதை இருந்தது. அந்த சுயமரியாதையின் அடிப்படையில தான் நாங்க யாருன்னு வெளியில வந்து இத்தனை பேர் வந்து இன்னைக்கு டாக்டராக, இன்ஜினியராக, இன்னைக்கு வக்கீலாக, இன்னைக்கு அரசியல்ல பல்வேறு தளங்கள்ல இன்னைக்கு வந்து முற்போக்குவாதிகளாக இன்னைக்கு செயல்படுறாங்கன்னா இந்த ஒரு பேர் மட்டும்தான். அந்த பேரையே நான் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒன்றிய அரசு. அந்த பேரையே அந்த 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 பைலால இல்லை, எங்களுக்கு அரவாணின்னு கொண்டு வராங்க. அரவாணி எங்க இருந்து வருது? மகாபாரதத்துல தொடர்புடைய பேரு. அரவானுடைய ஒய்ஃப் பேர் வந்து அரவாணிங்கிறது கொண்டு வராங்க. சோ இதை எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது? நான் ஒரே ஒரு கேள்விதான் நான் வந்து ஒன்றிய அரசை கேட்கிறேன். என்னைக்குமே வந்து பாஜகவுக்கு என்னைக்குமே வந்து அடிமையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் அதிமுக. இன்னைக்கு அதை மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்றாங்க. இன்னைக்கு மாநிலங்களவையில தம்பிதுரை அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு.
நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த அடிப்படையில, எந்த மதத்தின் கலாச்சார அடிப்படையில நீங்க இந்த மசோதாவை கொண்டு வந்தீங்களோ அந்த மத கடவுள்கள் எல்லாம் நீங்க விரும்பக்கூடிய, நீங்க இன்னைக்கு பேசின எல்லா மத கடவுள்களையும், இந்த திருநர் சம்பந்தப்பட்ட எல்லா மத கடவுள்களிலும் கொண்டு போயிட்டு நீங்க மெடிக்கல் போர்டு கிட்ட நிறுத்துவீங்களா? என்னுடைய கேள்வி அதுதான். எல்லா கடவுள்களையும், அதாவது நீங்க விரும்பக்கூடிய, இன்னைக்கு பேசுனீங்க, ராமாயணத்துல பேசுனீங்க, அர்ஜுனரை பேசுனீங்க, அர்த்தநாரீஸ்வரரை பேசுனீங்க, இவங்களை எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் நீங்க மெடிக்கல் போர்டு கிட்டயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்டயும் நின்று இந்த கடவுள் வந்து இந்த பாலினத்தினுடைய கடவுள், இந்த மாதிரி கடவுள் அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியுமா? சோ இது எந்த மென்டாலிட்டியில நீங்க இந்த மசோதாவை உருவாக்கிக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஏதாவது கல்வி வேலை வாய்ப்புல பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. பாதுகாப்பை பத்தி பேசிருக்கீங்க? மாறாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய, வீட்டுல விட்டு துரத்தக்கூடிய, வீட்டுல ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகளை, அந்த குழந்தைக்கு ஒரு அநீதி நடக்குது, குடும்பத்தால அநீதி நடக்குது, பெற்றோர்களால நண்பர்களால அநீதி நடக்குதுங்கிறப்போ அந்த குழந்தைய வீட்டு விட்டு வெளியே விடும்போது ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்துட்டாங்க, அவனுக்கு 10 வருஷம் சிறை தண்டனைங்கிறப்போ எப்படி இந்த சமூகம் வந்து மேல வரும்? சோ அப்போ இந்த பில்லை வந்து இவ்வளவு அவசரமா, இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன், இங்க இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் பிரச்சனை எவ்வளவு போயிட்டு இருக்குது, ஒரு வார் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவசரமாக இந்த மசோதாவை நிறைவேற்றுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. பட் இதுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிற அதிமுக அரசு, அதிமுகவினுடைய மாநிலங்களுடைய எம்பி அவர்கள் வந்து இதற்கு தைரியமாக முன்னின்று எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம்.